படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா முதல் நாளே அடுத்த நாள் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக புக் எடுத்து வைக்கவே மனசு வராது. அப்புறம் படிக்கலாம் நம்ம வந்து அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ முதல் நாளே நம்ம நாளைக்கு காலையில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸை பிளான் பண்ணுங்கள், ஸ்கெடியூல் போட்டு உங்களுடைய சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த வீடியோவில். நல்ல குளுக்குளுன்னு இருக்குல்ல, அடிக்கிற வெயில். நல்ல குளுக்குளுன்னு இருக்கு. அதனால தான் ஓசியில் கார் வேணும் இருக்கும். குளுக்குளுன்னு இருக்கு, ஆனால் ஏசி மட்டும் இல்லை. இன்னொரு கார் வந்துருச்சுல்ல, அதை பார்க்கும்போது இது வந்து நல்லா இருக்கு. போதுமா பாரு உன் கார் எப்படி பேசுறான்னு. அருமையா இருக்கு. நான் அவருக்கு தெரியாம எடுத்து ஓட்டிட்டு தெரியாத இருக்கலாம் சார். இப்படி வீடியோ போட்டு காட்டுறீங்க. இல்ல கட் பண்ணிடலாம். கௌதம் தெரியாது, அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் இந்த மணியெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். கௌதம், இந்த மணி உங்களுக்கு தானே? காரை பக்காவா மெயின்டைன் பண்ணி கொடுக்குறேன். மாசம் 2000 பணம் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன பில்லி சோனி வைக்கிற பொம்மை மாதிரி தலை மட்டும் வச்சுருக்கீங்க. முழு பொம்மையை வாங்கி மாட்டேன் கௌதம். இந்த கார் வந்து சம்மர் முடி வரைக்கும் நாங்க வச்சுக்கிறோம். மோர் வாங்க எடுத்துட்டு போகணும். மோர் வாங்கணும், முதல்ல மோர் வாங்கணும் சம்மருக்கு. அப்புறம் பர்சனலா சார் ஒர்க் இருக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, பேக்கரி போறதுலாம் வேணும். எஸ், நாங்க வந்து இந்த கிரேட் மாயவர் மோர் பண்ணி கொண்டோம். இந்த மோர் கடைக்கு வந்ததே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த வெயிலுக்கு. The Great கரிகாலன் மேஜிக் ஷோ, கிரேட் மாயவர் பால் பண்ணை. அது என்ன இந்த கிரேட் மாயவர் மோர் பண்ணையில வந்து நாங்க 2 பாக்கெட் மோர் வாங்கிருக்கோம். ஒரே கல்பா அடிச்சுக்கிட்டே இருக்கு. 4:30 மணிக்கு போறோம் ஏசி வாங்கணும். எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு எல்லாருமே அந்த படிப்புலயே பிஸியா இருக்காரு. இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை தெரு சுத்த ஆரம்பிச்சிரும்ல. படிக்கிறோம்னு பேரு தான், ஞாயிற்றுக்கிழமை தெரு சுத்த ஆரம்பிச்சிரும்ல. படிக்கிற எல்லாரும் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, எனி டைம் படிப்புன்னு அந்த படிப்போட ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் மண்டையில ஏற்றிட்டு இருப்பாங்க. சம் டேஸ் வந்து நீங்க புக்ஸ் கையில எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் படிக்க முடியாது. புக்கு மட்டும் தான் கையில இருக்கும். அப்ப என்னன்னா மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா தேவை. சரி, நம்ம ஃபுல் டைமே ரிலாக்ஸேஷன் தான் பண்றோம். அப்புறம் எப்ப படிக்கிறது சார்? ஆடியன்ஸுக்கு சார். ஆடியன்ஸுக்கா? ஆடியன்ஸுக்குன்னு இல்ல, எனக்கு நம்மளை பத்தி பேச. ஆடியன்ஸ் விட்டுரு. ஆடியன்ஸுக்கு கூட ஓகே, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, அதை விட்டுரு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 80% ஃபுல் டைமா படிப்பாங்க. அப்ப அவங்க அவ்வளவு தூரம் படிக்கலன்னா சிலபஸ் கவர் பண்ண முடியாது. 20% வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா பகல் ஃபுல்லா வேலை செய்வாங்க, நைட் ஃபுல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் வேணும்னா ஒரு நாள் இந்த மாதிரி நல்லா மொட்டை வெயில்ல காரு இல்லைன்னா டூ வீலர் எடுத்து போயிடணும். எடுத்துட்டு இந்த வெயில் எல்லாத்தையுமே வாழ்க்கையில ரசிச்சு பழகணும். எப்படி இன்பம் வந்தா அதை ரசிச்சு சிரிச்சுக்கிறோமோ அதே மாதிரி துன்பம் வரக்குள்ளேயும் அதை ரசிச்சிடணும். அது மாதிரி தான் இந்த வெயில். இப்ப உங்களுக்கு துன்பமா இருக்குல்ல, வெயில் நீங்க ரசிக்கலாம். எல்லா வீடியோமே ஸ்டடி சம்பந்தமாவே போடுறோம். அதனால ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிக்குன்னு நினைக்கிறியா? ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காதுங்க சார். படிக்கிற எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா. சோ நாங்க ரிலாக்ஸ் பண்ற டைம்லயும் இருக்கிற வீடியோஸையும் எடுத்து போடலாம் அப்படின்னு ஐடியா. கண்டிப்பா படிக்க. அதனால உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஒரு ரெண்டு. ஏன்னா நாங்க மோஸ்ட்லி ரிலாக்ஸ் டைம் நிறைய, படிக்கிற டைமோட ரிலாக்ஸ் டைம் நிறைய இருக்கும். அதனால நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் அதான் தம்பி சொல்ல வராப்ல. இவ்வளவு நேரமா அவர் சொல்ல வந்தது அதான் இல்லையா? புக் எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. சரி, ஏதாவது சாயந்தரம் 4:30 மணிக்கு வசந்தனுக்கும் வந்திருக்கேன். அங்க வந்து ரிலாக்ஸ் பண்றோம். ஏசி வாங்கி ரிலாக்ஸ் பண்றோம்.